அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் தொடர்ச்சியாக அன்னை ஆதி மகா சரஸ்வதி வழங்கிய பிரபஞ்ச ஞானம் தசமி அருளுரை 4ஆம் அருளுரையாக பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ ஆதிமகா சரஸ்வதியே போற்றி போற்றி. பிரபஞ்ச ஞானம் தசமி அருளுரை. ஓம் ஸ்ரீ ஆதிமகா சரஸ்வதியே போற்றி போற்றி. அன்பினால் நிறைகின்ற மானுடர்கள் அன்பினால் இயங்குகின்ற இப்பிரபஞ்சத்தினை உணர்ந்து கொண்டால் பெரும் ஞானம் சித்திக்கும். ஞானம் என்பது மனிதர்களின் தன்மைக்கு ஏற்ப மாறுபடும். தேடுதல்களுக்கேற்பவே விடை அறிதலும் நிகழ்ந்தேறிடும். எந்த ஒரு பிரதேசம் குறித்தும் அறிய வேண்டுமெனில் அப்பிரதேசத்திற்கு பயணிக்க வேண்டும் எனும் நியதிக்கு ஏற்ப உங்களது ஆன்மாக்களை ரீங்காரமிடும் வண்டுகளாக உருமாற்றி இப்பிரபஞ்சத்தை வலம் வருகின்ற கலைதனை கற்று அறிந்து கொண்டால் பிரபஞ்சத்தின் இயங்கு சக்தியினை உணரலாம். ஞானம் என்பது பல்வேறு வகைப்படும். ஒரு பொருளினை குறித்தோ ஒரு பிரதேசம் குறித்தோ அறிவது ஞானமே. அப்பொருளின் இயக்கம் குறித்து அறிவதும் ஞானமே. எனினும் பிரபஞ்ச ஞானம் என்பது தனித்துவமானது. எனில் இப்பிரபஞ்சத்திற்குள் அனைத்து நிலைகளுமே அடக்கமாகும். ஆதிமகா சரஸ்வதி ஆகிய யாம் பிரபஞ்ச ஞானத்தினை மாறுபட்ட தன்மைகளில் இருந்து போதிக்கவே முயல்கின்றோம். மானுடர்கள் ஏன் பிரபஞ்ச ஞானத்தை பெற வேண்டும் எனில் சுயம் உணர்வதற்கே. மனிதர்களின் குணநலன்கள் யாவும் களி எல்லையில் மாற்றம் அடைந்துள்ளது. இப்பிரபஞ்சத்திலேயே உயர்ந்த ஆற்றல்களை படைத்தவர்கள் மனிதர்களே எனும் அஞ்ஞான அகங்காரம் பலரிடம் மிகுந்து வருகின்றது. இதன் மூலம் மனிதர்கள் தகர்ப்பது மனித இனத்தினை மாத்திரமே என்பதனை உணர வேண்டும். எனில் இப்பிரபஞ்சத்தின் இயக்கம் எந்த ஒரு தெய்வத்தினாலும் கட்டுப்படுத்த இயலாதது என்றே உணர வேண்டும். மனிதர்கள் பூமியின் தன்மையினையே மாற்றிவிட முயல்கின்றனர். உயிர்களின் தன்மைகளையும் மாற்றுகின்றனர். ஓர் சத்தியம் உணர வேண்டும். பிரபஞ்ச இயக்கத்தினில் எதனுடைய தன்மையினை மாற்றி அமைக்க முற்பட்டாலும் இறுதியில் முயல்பவர்களே அழிவுறுவர். இச்சத்தியம் உணராது செயல்புரிவதனால் யாம் பிரபஞ்ச ஞானம் குறித்து போதிக்க முனைகின்றோம். ஏன் மனிதர்கள் மாத்திரம் ஆளுமையில் முன்னின்று செயல்படுகின்றனர்? சிந்திக்க வேண்டும். எந்த ஒரு செயலிலும் வெற்றி அடைய வேண்டும் என்பது மானுடர்களின் அறிவு நிலை உருவாக்கிய பதிவுகளாகும். மானுடர்களின் பெருக்கம் என்பது அறிவு நிலைகளையும் பெருக்கி உள்ளது. ஆன்மாவின் பேரறிவு என்பது இயற்கையான செயல்களை ஏற்றிடும் உயிரின இயக்கத்தின் மூலம் உருவான பதிவுகளே அறிவினை அழிவினை நோக்கியே ஈர்த்து செல்கின்றது. பிரபஞ்ச ஞானத்தில் ஓர் உயரிய சத்தியம் உண்டு. அது யாதெனில் எந்த ஒரு உயிரினமும் அல்லது எந்த ஒரு பஞ்சபூத மூலக்கூறுகளும் அதீதமாய் இயங்கினால் உடன் அவை முற்றிலுமாக அழிக்கப்பட்டு புதியதோர் பரிணாமத்தினிலே வெளிப்படும். அன்பு மானுடர்களே, ஓர் சத்தியம் உணருங்கள். பிரபஞ்சம் என்பது அனைத்து நிலைகளையும் சீராய் இயக்குகின்ற ஓர் தன்மையினை இயற்கையாகவே படைத்திருக்கும். நீரின் தன்மை வீரியமடைந்தால் நீரினால் நீர்நிலைகள் அழிக்கப்படும். காற்றின் தன்மை வீரியமடைந்தால் காற்றினாலேயே அழிக்கப்படும். உங்களது நுண்ணிய அறிவு கொண்டு ஆழமாய் சிந்தித்தால் பல சத்தியங்களை உணரலாம். கடல் நீரினால் பெரும் பிரளயங்கள் உருவாகியது ஏன்? நீரானது தனது வீரிய சக்தியினை வெளிப்படுத்தினால் அழிவுகளை உருவாக்கி தானும் அழிவுறும். வெப்ப சக்தி அதிகரித்தால் வெப்பத்தின் மூலமே அழிவுகளும் உருவாகும். ஒன்றினை தெளிவுறுங்கள். எவை வீரியம் அடைகின்றதோ அவை அதன் தன்மையின் மூலமே அழிவுறும். வீரியம் என்பது யாதெனில் ஒன்றின் தன்மை மற்றொன்றின் இயக்கத்தினை பாதிப்படையச் செய்வதாகும். நீரின் வீரியம் அதிகரித்து நிலத்தினை அழிக்க முற்பட்டால் நீரானது வறண்டு ஆற்றல்களில் குன்றத் துவங்கும். நிலமானது வீரியமடைந்து நீரினை
ஈர்த்து அழித்தால் நிலம் நீரினால் சூழப்பட்டு பிரளயங்கள் உருவாகும். அவ்வகையில் பஞ்சபூதங்களே ஒன்றோடு ஒன்று சீர்கேடு அடையும் தருணம் பிரபஞ்ச சக்தியால் அழிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சீரடையும் என்பதனை உணர வேண்டும். மனிதர்களும் அவ்வகையில் ஒருவரை ஒருவர் அழிக்க முற்பட்டால் மனித இனமே பிரபஞ்ச சக்தியினால் அழிக்கப்படும். மனிதர்கள் மற்ற உயிரினங்களை அழிக்க முற்பட்டால் அவ்வுயிரினங்களின் மூலமே அழிவுறுவர். மேலும் பஞ்சபூதங்களை அழிக்க முற்பட்டால் பஞ்சபூதங்களின் மூலமே அழிவுறுவர். இந்நிலை என்பது பிரபஞ்சத்தின் விதியாகும். எங்கு இந்நிலை சித்தித்தாலும் இயக்கம் மாற்றமடையும், பின்னர் சீரடையும். விண்மீன்களின் நிலைகளும் இவ்விதமே அமையும் என்றறிக. எத்தருணங்களில் விண்மீன்கள் ஒன்றிணைந்து தீவிர காந்த ஒளியினை உருவாக்கி மற்ற விண்மீன்களையும் ஈர்த்து செயலிழக்கச் செய்கின்றனவோ அத்தருணத்தில் அவையாவும் வெடித்து சிதறி நுண்ணிய துகள்களாக உருமாற்றப்படும். எவர் இதனை இயக்கமாய் ஏற்று செயல் புரிகின்றனர் எனில் பிரபஞ்ச சக்தியே என்றுணர்க. எந்த ஒரு தெய்வமும் பிரபஞ்சத்தினை இயக்குவதில்லை, மாறாக பிரபஞ்ச சக்தியே தெய்வங்களை இயக்குகின்றது என்றே உணர வேண்டும். எனில் மனிதர்கள் உணர வேண்டியது யாதெனில், எத்தருணத்தில் இயற்கைக்கு முரணான செயல்களை புரிந்து அறிவின் தீவிர சக்தியினால் மற்ற இயக்கங்களை மாற்றியே அமைத்துவிட முயல்கின்றனரோ அத்தருணங்களில் அழிவுறுவது மனிதர்களாகவே அமைந்திருப்பர். இதனை உணர்ந்து கொண்டால் பிரபஞ்ச ஞானம் குறித்தே பூரணமாய் அறிந்திடலாம். பிரபஞ்ச ஞானம் எனும் எமது அருளுரைகள் யாவும் மனிதர்கள் பெரும் சத்தியத்தினை உணர்ந்து விடவே எடுத்துரைக்கப்படுகின்றன. இயற்கையின் எந்த ஒரு நிலைகளும் தனது இயல்பு தன்மையினை மீறி செயல்புரிவது இல்லை. மனிதர்கள் மாத்திரமே அவ்விதம் செயல் புரிகின்றனர். ஏனெனில் மனிதர்களுக்கு மாத்திரமே அறிதல், புரிதல் மற்றும் உணர்தல் எனும் 3 நிலைகளிலும் அருளப்பட்டுள்ளது. ஓர் ஆன்மாவாக உருவாகி பின் உயிராக பிரிந்து சென்று செயலாற்றி அதன் மூலம் உடலாகவும் மலர்ந்து செயல்புரியும் திறன் இயற்கையின் மூலம் மனிதர்களுக்கு மாத்திரமே அருளப்பட்டுள்ளது. ஆன்மாவாகி உயிராகி பின் உடலாகி செயல்புரியும் மனித இனம் மீண்டும் உயிராகவே உருமாறி ஆன்மாவினுள் ஒடுங்கினால் மாத்திரமே விண்மீனாய் உருமாறி விண் உலகினில் இயங்கிட இயலும். ஏன் இவ்விதம் நிகழ்கின்றது எனில் பிரபஞ்சத்தின் ஒரு விதமான இயக்கமே காரணம். இதனை எவரும் உருவாக்குவதும் இல்லை, உருகுலைப்பதும் இல்லை. இயற்கையாய் உருவாகும் அணுக்கள் இயற்கையாகவே பல்வேறு பரிணாமங்களை ஏற்று இயங்குகின்றது. உடல் கொண்ட மனிதராகி பின் தெய்வ நிலைகளை ஏற்பதினால் எம்மால் அனைத்தனையும் உணர்ந்து எடுத்துரைக்க இயல்கின்றது. இதுவே மானுடர்களால் அறியப்படும் கர்ம வினைகள் எனும் நிலைகளும் ஆகும். விதியின் மூலமே அனைத்தும் நிகழ்கின்றது. எனினும் இயற்கைக்கு முரணான செயல்களை நிகழ்த்திடாது வாழ்கின்ற தருணம் வரை அனைவரது வாழ்வும் சிறப்பாகவே அமையும் என்றே உணருங்கள். மற்ற ஓர் உயிரினத்தின் வாழ்வினை சீர்குலைப்பது அல்லது நிலம், நீர், காற்று போன்ற பஞ்சபூத நிலைகளை மாசுறுத்தி சீர்கேடுகளை விளைவிப்பது போன்ற செய்கைகளின் மூலம் பலனை எதிர்கொள்ள நேரிடும் என்பதனை அனைவருமே உணர வேண்டும். யுகமாற்றம் என்பது எத்தகைய தருணம் மனிதர்கள் பஞ்சபூதங்களின் தன்மைகளையே மாற்றியே அமைத்துவிட முற்படுகின்றனரோ அன்றி சக மானுடர்களின் இயக்கத்தினை சீர்குலைக்கின்றனரோ அத்தருணத்தில் இயற்கையின் சக்தியால் உருவாக்கப்படுகின்றது. யுகமாற்றத்தின் தருணத்தில் ஏன் மனிதர்களை காத்துவிட உயரான்மாக்கள் முன் வருகின்றனர் என்றே சிந்திக்க வேண்டும். ஒரு பிரிவு மனிதர்கள் இயற்றுகின்ற மாறுபட்ட செயல்களின் மூலம் ஏதுமறியாத மானுட ஆன்மாக்களும் அழிவிற்கு உட்படுவது நன்றன்று என்றே தெய்வ நிலைகள் தங்களது ஆன்ம சக்தியினை பகிர்ந்து ஈர்ப்பு நிலை கொண்டு மானுடர்களை ஈர்த்து விண்ணேற்றுகின்றனர். எனினும் அழிக்க முற்படுபவர்களின் ஆன்மா பிரபஞ்சத்தின் இயற்கை சக்தியின் மூலமே அழிக்கப்படும் என்றுணர்க. தொடர் செயலால் தசமியின் அருளுரைகளை ஏற்கும் தருணம் மனிதர்கள் தெளிவான பிரபஞ்ச இயக்கத்தினை உணரலாம். அன்பு எனும் சக்தியில் இப்பிரபஞ்சத்தின் இயற்கை ஞான அருளானது உட்கலந்துள்ளது. அணுக்களின் மைய கருப்பொருள் குறித்தும் அதன் ஒளி தத்துவம் குறித்தும் அவை இயங்குகின்ற தன்மை குறித்தும் தொடர் செயலாய் யாம் உணர்த்தியே அருளிடுவோம்.
உணர்ந்து நின்றால் ஆன்ம ஒளி பெருகிடும். அன்பு நிறைந்த ஆசிகள். இதில் அன்னை அவர்கள் மிக தெளிவாக யுகமாற்றம் எப்போ நிகழும் என்பதை குறிப்பிடுறாங்க. மனிதர்களால் இந்த பஞ்சபூதங்களை அவர்கள் சீர்குலைக்கும் பொழுதும் யுகமாற்றம் நிகழும். மேலும் மனிதர்களின் இயக்கத்தையோ அல்லது சக மனிதர்களின் இயக்கத்தினை சீர்குலைக்கின்றனதோ அத்தருணத்தில் இயற்கையின் சக்தியால் உருவாக்கப்படுகின்றது இந்த யுகமாற்றம். அப்போ இந்த மாதிரி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த உலகம் இயங்கணும், இந்த பஞ்சபூதங்களும் நமது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அப்படின்னு அறிவின் உச்சகட்டத்திலிருந்து அவர்கள் செய்யக்கூடிய செயல்களால் ஏதும் அறியாத மானுடர்களும் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக, காக்க வேண்டும் என்பதற்காக புவி இறங்கி இப்பொழுது யுகமாற்றம் பணிகள் நிகழத் தொடங்க உள்ளது. அதனால் அவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பல்வேறு விஷயங்களை எடுத்து சொல்லிட்டு வராங்க. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவிலே பிரபஞ்ச ஞானம் 5 அருளுரையை பார்க்கலாம்.